திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சானார்பட்டி அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த குப்புசாமி சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை செய்ததற்காக மதுரை மத்திய கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். குப்புசாமி திடீரென சிறையில் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குப்புசாமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நைட்டு எங்க அப்பா போன் பண்ணி என்ன அடிக்கிறாங்கடா, வந்து கூட்டிட்டு போங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பார்க்க வந்தோம். கடைசி வரையும் கண்ணுல ஆளவே காட்டல. நாங்க காலை மட்டும் காட்டுங்க, நாங்க பெயிலுக்கு அப்ளை பண்றோம்னா கையெழுத்து தான் சார் வாங்கி கொடுத்தாங்க. ஆளவே காட்டல. 3 நாளா போய் மதுரை திண்டுக்கல் நிலக்கோட்டைன்னு ஆலயத்தே விட்டாங்க. எங்களை கண்ணுல ஆள போன மாதிரி தான் சார் காட்டுறாங்க.